இங்கே இந்த பொண்ணு மருந்தெல்லாம் அவ புருஷனுக்கு கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அவ குழந்தைய தூக்கிட்டு வேலையை கிளம்பி போறா. அங்க டீப்படி செஞ்சுட்டு இருக்கப்போ இப்ப ரெஸ்ட் ரூம் போலான்னு எல்லாரும் கிளம்பி போறாங்க. இப்ப அவளும் போறா, போய் அங்க உட்காருறா. அப்ப பக்கத்துல இருந்து 2 பொண்ணுங்க அவ போட்டிருக்க பாவாடையை பார்த்து கிண்டல் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணுகிட்ட ஒரே ஒரு பாவாடை தான் இருக்கும், அதுவும் கிழிஞ்சு போயிருக்கும். இப்ப அந்த பொண்ணுங்க அக்கா கோச்சுக்கிட்டியா, நாங்க சும்மா விளையாடுதான் கிண்டல் பண்ணோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீங்க போங்க நான் வரேன்னு சொல்றா. இப்ப அவ போட்டிருந்த பாவாடையை கலட்டி போட்டு அதுல இருந்து கயிறை மட்டும் கட்டி புடவையை சரி பண்ணிட்டு அங்க இருந்து மறுபடியும் வேலைக்கு போறா. இப்ப வீட்டுக்கு போனது அவனோட புருஷன் கிட்ட பக்கத்து ஊர்ல இருக்க கோயிலுக்கு போனா உடம்பு சரியான்னு சொல்றாங்க, நீங்க வரீங்களான்னு கேக்குறா. அவர் இருமிக்கிட்டே என்னால எங்கேயும் வர முடியாதுமா, என்னால ஏந்திரி கூட முடியலன்னு சொல்றாரு. இப்ப விடிஞ்சதும் பக்கத்து வீட்டுக்காரிட்ட போயிட்டு எனக்கு ஏதாவது பழைய பாவாடை இருந்தா தரியான்னு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு வச்சுக்கிட்டே என்கிட்ட அதெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்புறா. இப்ப வேற வழி இல்லாம அவ புருஷனோட அண்டர்வேரை எடுத்து மாட்டிக்கிட்டு போறா. இப்ப எல்லாரும் ரெஸ்ட் போறாங்க, இந்த பொண்ணு மட்டும் போகாம உட்கார்ந்தே இருக்கா. இப்ப அவங்க எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் மட்டும் தனியா போறா. அப்ப அந்த அண்டர்வேரை கலட்டிட்டு போலான்னு போவா. அந்த நேரமா பார்த்து லோடு வந்துருது. உடனே இவன் சத்தம் கேட்டு அண்டர்வேரை ரொம்ப கஷ்டப்பட்டு போட ட்ரை பண்றா, ஆனா போட முடியல. உடனே அந்த அண்டர்வேரை அங்கேயே போட்டுட்டு அவ புடவை சரி பண்ணிட்டு வந்துடுறா. இப்ப அவங்க வேலை செய்யல இருக்க கணக்கு புள்ள அங்க ரெஸ்ட் ரூம் போலான்னு போறா. அங்க ஒரு பாவாடையும் ஒரு அண்டர்வேர் இருக்கிறத பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு வந்து இது யாருன்னு சொல்லி கேவலமா பேசுறான். அப்ப அங்க இருந்த ஒரு பொண்ணு இது அந்த அக்காவோடதுன்னு சொல்லி காட்டி கொடுத்துறா. உடனே அந்த ஆள் அந்த பொண்ணை கூப்பிட்டு உன் புருஷனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதால இந்த மாதிரி எல்லாம் பண்றியா, உனக்குலாம் அசிங்கமா இல்லையான்னு ரொம்ப அசிங்கப்படுத்திடுறான். இந்த பொண்ணு அவமானம் தாங்க முடியாம குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வேகமா நடந்து போறா. அப்ப அவளோட சொந்தக்காரர் வந்து அவகிட்ட உன் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருமான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்து ஊர்ல இருக்க எல்லாரும் சுத்தி நின்று அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் கேட்பாங்க இந்த பொண்ணு வீட்டுல இருந்து வராங்களான்னு கேட்பாங்க. ஆமா அவளோட அம்மா வீட்டுல இருந்து வராங்க, வர்றப்ப அந்த பொண்ணுக்கு புடவை பிளவுஸ் அது இல்லாம ஒரு பாவாடையை வாங்கிட்டு வராங்கன்னு சொல்றாங்க. உடனே அங்க இருக்க ஒரு பாட்டி புடவையும் பிளவுஸும் மட்டும் போதும் எதுக்கு பாவாடைன்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த பொண்ணு இந்த வார்த்தையை கேட்டதும் பயங்கரமா கதறி எழ ஆரம்பிக்கிறா.